அடுத்தது கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பலவிதமான இன்னல்களால் சிக்கி தவிர்ப்பது பார்த்திங்கன்னா இந்த கேது தோஷம். என்ன சொல்கிறது, நடக்கும் 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 நடக்கும்னு எதிர்பார்த்து உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அதை எதிர்பாராத காலநீராக போயிடும். விரக்தி, தோல்வி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க வேண்டிய விஷயம் அடுத்த 5 மாதம் நடக்கிறது. தடையிலே போயிட்டுருக்கக்கூடியது இந்த கேது தோஷம். அதனால தான் விநாயகருடைய ஜாதகத்தை நம்ம இது வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். பிரதி செவ்வாய் பாம்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் புற்றுக்கு நீங்கள் பால் முட்டை இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அதுவெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர்றதோ இல்லை அந்த புத்துக்கு பிரதட்சணம் பண்ணி வர்றது நல்ல விசேஷம். அதிதேவதையாக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், விநாயகர், அருகம்புல், துளசினால் நீங்கள் அர்ச்சித்து வரும் பொழுது கண்டிப்பாக இந்த கே தோஷமான நிவர்த்தியாகும். கண்டிப்பாக இந்த கே தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கீழ்பெரும்புல்லாம் ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது. இப்போ உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். ராகுவாக இருந்தால் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் போய் அர்ச்சனை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாத போய் பண்ணாதீங்க, கேட்டு பண்ணுங்கள். ராகு தோஷம் ஜாதகத்தில் இருந்தால்